இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற தாவக அரசுக்கும் தாவக அமைச்சர்களுக்கும் கொஞ்சமாவது அறிவுங்கன்றது இருக்குதா? இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தன்னோட சுய விளம்பரத்திற்கும் ரீல்ஸ் முகத்திற்காகவும் இன்னைக்கு அரசு பள்ளியில் ஆய்வுங்கன்ற பேரில் போய் ஒரு பெண் குழந்தைகிட்ட ஆங்கிலத்தில் கேள்வி கேட்குறீங்க. அந்த பெண் குழந்தை திடீர்னு இவ்வளோ கூட்டத்தையும் கேமராவும் பார்த்த உடனே பயந்து போய் தடுமாறி பதில் சொல்லுது. அதோட விட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணை கையை கட்டி நிற்க வச்சு வீடியோ எடுத்து இந்த பொண்ணுக்கு சரியாக ஆங்கிலம் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட முகத்தை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கீங்க. உங்களெல்லாம் கொஞ்சமாக அது வெக்கம் இருக்குதா? அறிவில்லையா? வயிற்றுக்கு சோறு தானே திங்குறீங்க? நீ தமிழ்நாட்டுக்கு தொழில்துறை அமைச்சரா இல்லை லண்டனுக்கு தொழில்துறை அமைச்சரா? ஏன் ஆங்கிலத்தை தவிர வேறு எதுலையும் பேச மாட்டீங்களா? முதல்ல இங்கிலீஷ் சரியாக வருமா? நீ பேசுகிற இங்கிலீஷை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டால் கூட அது டிரான்ஸ்லேட்டே தடுமாறுது. நீ அந்தளவுக்கு கேவலமாக தப்பாக ஆங்கிலம் பேசுகிற. இதில் நீ அந்த பொண்ணை போய் தப்பாக பேசுதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணை முகத்தை காட்டி அசிங்கப்படுத்துகிற. இல்லாமல் இந்த பொண்ணு தடுமாறுதுன்னா என்ன லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க எப்படி படிப்பாங்கன்னு சொல்லி அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னா அவ்வளோ கேவலமா? அந்த லாஸ்ட் பெஞ்சில் படித்தவங்க தான் இன்றைக்கி எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க, இன்றைக்கி அரசியல்லையும் இருக்காங்க, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறாங்க, 1000 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளிகளாக இருக்காங்க. நீங்களாம் அவங்களெல்லாம் இன்றைக்கி கேவலப்படுத்துகிறீங்களா? புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு 6 மொழி தெரியும். 6 மொழிலையும் தெளிவாக எந்த தவறும் இல்லாமல் எந்த வார்த்தையும் தப்பு இல்லாமல் தெளிவாக பேசுவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் கூட மீட்டிங் நடந்தால் கூட தமிழில் தான் பேசுவாங்க அம்மா. ஒரு தடவை பிரதமரை பார்த்துட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பும்போது அங்கே டெல்லியில் இருக்கிற ஆங்கில ஊடகங்கள்லாம் இங்கிலீஷில் பேட்டி கேட்குறாங்க. அம்மா தெளிவாக ஆங்கிலத்தில் பேட்டி கொடுத்துட்டு திரும்பும் பொழுது உடனே தமிழ் பத்திரிகையாளர்களும் அங்கே இருக்கிறாங்க. உடனே மேடம் தமிழ் ஊடகமும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா உடனே சொல்கிறாங்க, ஏங்க இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் நான் தமிழ்லேயே பேட்டி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி கிளம்புற அவசரம் இருந்தாலும் தமிழ் ஊடகங்களுக்கு தமிழில் தெளிவாக பேட்டி கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட நீ பெரியாளா? அப்படிப்பட்ட ஒரு பெண் தலைவர், பெண் ஆளுமை ஆண்ட இந்த தமிழ்நாட்டில் ஒரு விளம்பர வெறி பிடித்த, ரீல்ஸ் மோகம் பிடித்த நீங்கள்லாம் ஒரு தமிழ்நாட்டில் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறங்கிறது என்பதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு. அது இல்லாமல் கடைசி என்ன சொன்னீங்க? ஆங்கிலத்தில் பேசினா தான் தைரியமாக இருக்க முடியுன்றீங்க. இப்போ தமிழில் பேசுகிறவங்களாம் தைரியம் இல்லாத என்ன கோலையா? ஏன் இந்த இங்கிலீஷ் எடுத்துகிட்டு போய் உங்கள் புஷி ஆனந்துக்கிட்டையும் உங்கள் தலைவர் விஜய்கிட்டையும் பேசுங்கள பார்க்கலாம். உங்கள் தலைவர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தால் அங்கே போய் இங்கிலீஷ்லேயே பேசுங்கள பார்க்கலாம். அடுத்த நாளே உங்கள் பதிவு இருக்காது. உங்கள் தலைவர்கிட்ட போய் ஊடகங்கள்லாம் பார்த்தா ஓடாதீங்க தலைவரே, தைரியமாக நின்று பதில் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆங்கிலத்தில் பேசினா மட்டும்தான் தைரியமாக நின்று பேச முடியுமா? ஏன் தமிழில் தான் உங்கள் தலைவர் தைரியமாக பேச சொல்ல? முதல்ல உன் துறை என்னம்மா? தொழில்துறையில் 1008 பிரச்சனை இருக்குது. அந்த துறை சார்ந்த எந்த ஆய்வாவது நடத்திருக்கியா? உனக்கு சம்மந்தமே இல்லாத துறையில் ஒரு பெண் குழந்தை அசிங்கப்படுத்த தான் போய் நீ ஆய்வு பண்ண போனியா? முதல்ல உன் தொழில்துறையில் இருக்கிற போய் அழுக்க சுத்தம் பண்ணுமா முதல்ல. இன்றைக்கி எத்தனையோ நிறுவனங்கள், தமிழ்நாட்டுக்கு வர நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது. அதை தடுக்க முடியல. தமிழ்நாட்டுக்கு தொழில் நிறுவனங்களை கொண்டு வர துப்பு இல்லை. உனக்கு சம்மந்தம் இல்லாத துறையில் உனக்கு என்னமா தேவையில்லாத வேலை? சரி, ஆய்வு பண்ண போனீங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டடங்கள் எப்படி இருக்குது, கழிப்பிட வசதிகள் எப்படி இருக்குது, முறையான குடிக்க தண்ணீர் கிடைக்குதா அப்படின்னு சரி ஆய்வு பண்ணுங்கள். இல்லை அந்த பள்ளி மாணவிகள்லாம் அழைச்சி உங்களுக்கு அடிப்படை தேவைகள்லாம் முறையாக கிடைக்குதான்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு ஒரு பெண் குழந்தைய, சின்ன குழந்தைய கையை கட்டி நிற்க வச்சு ஆங்கிலத்தில் பேச சொல்லி அதை அவமானப்படுத்துறது தான் உங்கள் ஆய்வா? இது ஆய்வு இல்லை, உங்கள் விளம்பர ரீல்ஸ் பைத்தியம்.